ஹைப்பா, இன்னைக்கு கார்த்திகை தீப திருநாள். அனைவருக்கும் தீப திருநாள் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நேற்று ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்துருப்பீங்க, வீடு க்ளீனிங், விளக்கு வளர்க்குறது அது இதுன்னு. இன்னைக்கு தீபத்துக்கு வந்து ஈவினிங் தான் சாப்பிடுவோம், மார்னிங் சாப்பிட மாட்டோம். ஈவினிங் விளக்கு பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி சமையல் வேலை கிடையாது. சும்மா அது பாசிப்பருப்பு பாயசம் மாதிரி செஞ்சு இன்றைக்கி லஞ்சுக்கு அதுதான் பாயசம் தான். இன்றைக்கி ஈவினிங் வந்து என்ன சமையல் அத்தை செய்ய போகிறாங்க, என்ன சமையல் தெரியல. ஆக மொத்தம் சாம்பார், ஒரு காய், அவ்வளோதான். இப்போ வந்து பூஜை சாமானுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் நேற்றே விளக்கியாச்சு. இன்றைக்கி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லாம் அதை ரெடி பண்ணோம்னா ஈவினிங் அதுக்கே அவ்வளோ டைம் ஆயிரும். வாங்க மற்ற வேலை என்னென்னு பார்க்கலாம். இப்போ தான் இந்த மழையாக வீடெல்லாம் தொடச்சிருக்கோம். காய் வேணாங்குது. அங்கே ஒரு ஃபேன், இங்கே மேலே கீழே எல்லா இடமும் வெளியெல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டு ரொம்ப தான் வேலை. என்ன மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ளேயாவது விளக்கு ஏற்றணும் இல்லையா? காய வர மாட்டேங்குது. என்னத்த பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? பருப்பு பாயசம். ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் கிடையாது இல்லையா? அதனால இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து எல்லாருக்கும் பருப்பு பாயசம் பண்ணுறாங்க அத்தை. சாயந்தரத்துக்கு நல்லா சாம்பார், சாதம், வடை பாயசத்தோட சாயந்தரத்துக்கு மத்தியானம் சாப்பிடாதது சாயந்தரம் சாப்பிட்ருவோம். அதனால இப்போ சிம்பிளாக ஒரு பாயசம். நீங்கள் விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் சாமி. எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இப்போ வந்து பூ வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock போட்டுக்கலாம். இப்போ வந்து டைம் வந்து 12 o'clock. மத்தியானம் பாயசத்தை குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாக வேலையை பார்ப்போம். காலையில் யாரும் சாப்பிடல. இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த அகல் விளக்கெல்லாம் அடுக்கி இதுக்கெல்லாம் திரி போட்டு இதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். இந்த விளக்கு இருக்குது பாருங்கள், 4 முக விளக்கு. இந்த விளக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். எங்கள் ஊரில் ஏரலில் வாங்கின விளக்கு. இது வந்து ஊரில் வந்து தாத்தா எங்களுக்கு கல்யாணத்துக்காக வாங்கி கொடுத்த விளக்கு. இந்த விளக்கு எப்பயாவது தான் ஏற்றுவேன், ரெகுலராக ஏற்ற ஆசை. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பொங்கல், தீபாவளி, தீபம் இந்த மாதிரி நேரத்துக்கு தான் ஏற்றுவோம். 4 முக விளக்கு. சென்னையில் யாரும் 4 முக விளக்கு ஏற்றுறதில்ல. ஆனால் நாங்கள் ஊர்லலாம் வந்து 4 முக விளக்கு, குத்து விளக்கு இது தாங்க ஏற்றுவோம். ரொம்ப 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 ஸ்பெஷல் இந்த விளக்கு எனக்கு. போட்டிருக்கு பாருங்கள், 2ஆம் பண்ணை விலைன்னு. எப்போவுமே தீபம் ஏற்றும் போது இந்த மாதிரி தீபம் எரியிற இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஏற்றாதீங்க. இந்த மாதிரி ஏற்றுங்க. ஏன்னா வந்து அந்த மஞ்சள் குங்குமமும் திரியோடு சேர்ந்து எரியிற மாதிரி இருக்கும். அதனால வந்து இந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்காமல் இந்த ஓரம்லாம் நீங்கள் வைங்க. சரி வாங்க, இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாமா? சந்தனம் வச்சுட்டேன். இந்த மாதிரி வைக்கலாம். செஞ்சுருக்கீங்க படைக்கிறதுக்கு? உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் கோஸு, கேரட்டு பொரியல். சூப்பர். அவரைக்காய் சாம்பார். ஓ சூப்பர். சாதம் சூடாக வச்சிடுறேன் நான்.
விளக்கு ஏற்றிட்டு படைச்சிட்டு சாமி கும்பிட வேண்டியது. மசால் வடைக்கு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கு, உளுந்த வடைக்கு உளுந்து ஊற வச்சுருக்கு. சுட்டுட்டு இனிப்புக்கு இன்னொரு பாயசம் ஏதாவது செஞ்சிடலாம். சூப்பராக கேரமல் பாயசம் செஞ்சாச்சு. உளுந்த வடைக்கு மாவெல்லாம் அரைச்சிட்டு சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக அரிசி மாவு போட்டிருக்கோம். இப்போ அப்போ தான் வடை கொஞ்சம் மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். ஏன்னா ஊற வைக்கும் போது நான் ஊற வைக்கல. கடலைப்பருப்பு வடைக்கும் இது பண்ணியாச்சு. கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய், கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அரைக்கும் போது வெறுமனே அரைக்காத கொஞ்சம் கடலைப்பருப்பை போட்டு செஞ்சிங்கன்னா வடை மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இதில் சீரகம் போட்டிருக்கோம், இதில் சோம்பு போட்டிருக்கோம். 2 வடையும் சுட்டால் தான் பசங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. சூப்பராக உளுந்த வடையும் சுட்டாச்சு, மசால் வடையும் சுட்டாச்சுப்பா. நல்லா மொறுமொறுன்னு நல்லாவே வந்திருந்தது இன்றைக்கி வடை. என்னப்பா மணி 6 ஆக போகுது, ஆனாலும் இன்னும் மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. வீட்டுக்குள்ளேயே விளக்கேற்ற வேண்டியதான். இந்த வாட்டி வாசலில் ஒரு கோலம் கூட போட முடியல. சரி வாங்க விளக்கேற்றுற வேலையை பார்ப்போம். சாமிக்கு பூ போட்டு குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையினை இதழிடையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை, என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். முயல் குயில்கள் காணும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததா. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ, வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும், உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான். முயல் குயில்கள் காணும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததா. உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய். அருவிக்கால்கள் கொண்டு ஓடை இடையென்றாகி கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய். கடலில் மீனாக நானாக ஆடையிடு, அலைகள் மீதேறி உன் மார்பில் நீண்ட விடு. பேராழம் கண்டு கொள்ள 7 கோடி ஜென்மம் வேண்டுமே. முயல் குயில்கள் காணும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததா. இப்போ விளக்கு ஏற்றி முடிச்சாச்சுப்பா. இப்போ சூப்பராக விளக்கெல்லாம் அழகாக எல்லாம் அடுக்கியாச்சு. அடுத்து நம்ம சமைச்சதை நல்லா இலையில எடுத்து வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் பூஜைலாம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான்ப்பா. வெளியெல்லாம் என்ன விளக்கு ரொம்ப வைக்க முடியல, உள்பக்கம் மட்டும்தான் வச்சோம். அதுவும் ஹாலில் வச்சோம், வெளியே 2 அகல் வச்சேன். ஹாய்ப்பா, இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு தீபம்லாம் பார்த்தாச்சு. இப்போ சாமிக்கு தீபம் ஏற்றியாச்சு, படைச்சிட்டு தான் சாப்பிட்ணும். படைக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சுருக்கோன்னா சூடா சோறு, அப்புறம் அவரைக்காய் சாம்பார், அப்புறம் கேரட்டும் ரோஸும் போட்டு பொரியல்,
அப்புறம் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் போட்டு தொக்கு. அப்புறம் மசால் வடை, உளுந்த வடை ரெண்டுமே செஞ்சுருக்கோம். பாயசம் எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக சேமியா கேரமல் பாயசம். இன்னைக்கு நம்ம முருகருக்கு படைக்கிறதுக்கு இதுதான் நம்ம வீட்டோட ஸ்பெஷல். வாங்க படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலாம். ஆமாத்த அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.